ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கில் அடுத்து ட்விஸ்டட் சோனிக் ட்ரிக்கு அப்புறமா நம்ம கற்றுக்க வேண்டியது இன்வெர்ஸ் சோனிக் தான். ஸோ இந்த இன்வெர்ஸ் சோனிக் ட்ரிக்கு எப்படி ஈஸியாக வெறும் 5 நிமிஷத்தில் கற்றுக்கலாங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெர்ஸ் சோனிக் ட்ரிக்கு நம்ம செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர்ஸ் என்னென்னா ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த 3 விரல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெர்ஸ் சோனிக்கே செய்ய போகிறோம். ஸோ இன்வெர்ஸ் சோனிக் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னா, சோனிக் ட்ரிக் மாதிரி தான் நம்ம வந்து இன்வெர்ஸ் சோனிக் செய்கிறோம். எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து சோனிக் ட்ரிக் செய்யறதுனா முதல்ல அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்விஸ்டட் சோனிக்கும் இதுவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சோனிக் ட்ரிக்கை கற்றுக்கிட்டாலே இன்வெர்ஸ் சோனிக் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே தான் சோனிக் ட்ரிக்கில் நம்ம இந்த 2 விரலும் பின்னாடி எப்படி கொண்டுட்டு வரோமோ சேமு இன்வெர்ஸ் சோனிக்கில் முன்னாடி கொண்டுட்டு வருவோம். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் செஞ்சு டக்குன்னு இந்த ஆள்கட்டு விரல பின்னாடி கொண்டுட்டு போகும்போது இந்த பென் ஸ்பின்னிங் மோட் வந்து இந்த விரல பட்டு தானாக ஸ்பின்னாகி இந்த இடத்துலேருந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம சோனிக்கில் செய்வோம். அதே மாதிரி இன்னொரு சோனிக்கில் நீங்கள் சார்ஜ் செய்யும்போது அந்த ஆள்காட்டு விரல பின்னாடி கொண்டு போகாமல் முன்னாடி கொண்டுட்டு வந்தாலே போதும். இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தானே இங்கே பட்டு இப்படி சுற்றி இந்த இடத்துலேருந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இன்னொரு சோனிக். இப்போ பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து சார்ஜ் செய்கிறேன், டக்குன்னு இந்த விரல வந்து முன்னாடி கொண்டு வரேன், பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ அதுதான் சார்ஜ் செஞ்சு டக்குன்னு இப்படி கொண்டாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் செஞ்சு இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இதுலேயும் சார்ஜ் செய்ய தெரிஞ்சால் டக்குன்னு அந்த இடத்துல பாஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் வந்து இன்வெர்ஸ் சோனிக். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சார்ஜி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆள்கட்டு விரல முன்னாடி கொண்டுட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்வெர்ஸ் சோனிக் வந்து செய்யணும். ட்விஸ்டட் சோனிக்கு வந்து இந்த மாதிரி செய்யறது ட்விஸ்டட் சோனிக்கு. இதில் எப்படின்னா, நம்ம சார்ஜ் செஞ்சு ஃபஸ்ட்டு சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல சார்ஜ் செஞ்சு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுவோம். இது வந்து ட்விஸ்டட் சோனிக்கு. இன்வெர்ஸ் சோனிக்கு நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்து இந்த விரல முன்னாடி இந்த பென் ஸ்பின்னிங் மோடில் டச் பண்ணும்போது தானே இந்த இடம் பவுன்ஸ் ஆகி இந்த இடத்துல ஸ்பின் ஆகி வந்து இங்கே நிற்கும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் சோனிக். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்வெர்ஸ் சோனிக் ட்ரிக்கே கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் செஞ்சு முன்னாடி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல பிடிச்சி போகணும். அவ்வளோதான். இதே சோனிக் செய்ய தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஈஸி தான். இது வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நல்லா தெளிவாக போட்டுருவோம். ஸோ சோனிக் ட்ரிக் யாருக்காவது தெரியலன்னா ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கோங்க. ஏன்னா பென் ஸ்பின்னிங்கில் சோனிக் ட்ரிக்குன்னு வந்துட்டாலே சோனிக் ட்ரிக்கில் நிறைய ட்ரிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரிக்னால் நார்மல் இந்த சோனிக் தான். ஸோ இது யாருக்கெல்லாம் செய்ய தெரியாதோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இன்னும் சோனிக் ட்ரிக்குக்கு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒன்றில் ஃபஸ்ட்டு சார்ஜ் செய்யுங்க. சார்ஜ் செஞ்சுட்டு ஆள்காட்டு வேலை முன்னாடி கொண்டுட்டு வாங்க. ஸோ முன்னாடி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வேலையை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இது இப்போ தான் இன்வெர்ஸ் சோனிக் ட்ரிக். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இன்வெர்ஸ் சோனிக் செய்யலாம், ஒரு கஷ்டமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இன்வெர்ஸ் சோனிக். ஃபஸ்ட்டு சார்ஜு டக்குன்னு இந்த ஆள்காட்டு வேலை முன்னாடி கொண்டு வாங்க. இப்படி முன்னாடி கொண்டு வரும்போது தானாக ஸ்பின் ஆகி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நிற்கும். அப்புறம் அப்படியே சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஒரு தெளிவாக உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்கை கற்றுக்கணுன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பென் ஸ்பின்னிங்காக தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணாலே போதும், நானே வந்து ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.